பாஜக தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது என்றும் அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின், திமுகவின் கட்டமைப்புதான் நமது பலம். இது போன்ற நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த கட்சியிலும் இல்லை. நிர்வாக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தேசிய கட்சியான பாஜக தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது. அதற்கான அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழியில்லை. பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தனது தலைமை பதவிக்கே சிக்கல் வந்துவிடும் என்றும் அச்சப்படுவதாகவும், ஆகவே பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டார். நாம் எல்லா காலத்திலும் இது போன்ற சோதனைகளை எதிர்கொண்ட கட்சிதான். மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி செய்து வரும் பாஜகவின் அச்சுறுத்தல்களை நாம் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை காட்டிலும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு ஊராட்சியாக வார்டு வாரியாக சென்று மக்களின் தேவை என்ன என்பதை கண்டறிந்து அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பதையும், திமுக வேட்பாளர் யார் என்பதையும் திமுக தலைமை கழகம் முடிவு செய்யும். தேர்தலில் வெற்றி பெறும் நபரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அவரை சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது உங்களின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 7 ஆண்டுகளாக நாம் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளோம். இதற்கு காரணம் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் என்றும், அந்த நன்றி உணர்வோடு தான் நான் செயல்பட்டு வருகிறேன் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக சென்னையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் இந்த முறை மதுரையில் பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. தென் மாவட்டங்களில் செல்வாக்காக இருந்த அதிமுக தற்போது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என அதிமுக பல அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. இதனால் தென் மாவட்டங்களில் செல்வாக்கை உயர்த்தும் வகையில் திமுக வியூகங்களை வகுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தென் மாவட்ட மக்களின் கவனத்தை அரசியல் ரீதியாக ஈர்க்கும் வகையில் மதுரையில் திமுக பொதுக்குழுவை கூட்டுகிறது என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில் உள்ளவர்கள். இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த தேமுதிக பாமக நிலைப்பாடு என்ன என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தற்போதே தேர்தல் வியூகங்கள் வகுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் இதே கூட்டணி தொடரும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக பாஜக தற்போது கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டன. இந்த கூட்டணியில் தேமுதிக பாமக ஆகிய கட்சிகளை இணைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டுள்ளன. இந்த நிலையில் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு விளக்க வேண்டியுள்ளது என்றும், பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைத்துள்ளோம் என விமர்சனங்களை எதிர்கொள்ளும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார்.
இந்த கூட்டணியில் எந்த கட்சிகள் இணைய போகின்றன என்பது இன்னும் உறுதியாகவில்லை. ஏற்கனவே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக, தேமுதிக கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகின்றது என்பது இன்னும் உறுதியாகவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறதா பாமக? திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்பதை இந்திய பிரதமரோ அல்லது மத்திய அரசோ குறிப்பாக சொல்லவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைந்தே நடத்துவோம் என்று கூறியுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற கணக்கின்படி பார்த்தால் 2031ஆம் ஆண்டுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பு உள்ளது என்றும், அப்போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். இதனை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தற்காலிக அறிவிப்பாகவே பார்க்க வேண்டியுள்ளது. இதனை பாஜக அரசியல் உத்தியாகவே கையாளுகிறது என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.